ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ந்து போடக்கூடிய நல்ல நல்ல சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்க முடியும். ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய நாவல்கள் கொடுக்குறோம், இடையிடையில் சிறுகதைகளும் கொடுத்துட்ருக்கோம். நல்ல கதைகளாக இருந்தால் தான் அதை சூஸ் பண்ணி நம்ம வீடியோ மூலமாக யூடியூப்பில் கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கேட்கக்கூடிய கதை மல்லிகையின் மனம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. ஒரு பொண்ணோட போராட்டம். கேட்கலாமா? செய்தித்தாளை பிரித்து கொண்டிருந்தார் டாக்டர் சிவம். இந்நேரம் சூடாக காபி வந்திருக்கும். ஆனால் வாசலில் மனைவியை தேடி யாரோ ஒரு பெண்மணி வந்து பேசும் குரல் கேட்டது. ஓ, அதனால் தான் தாமதமா காஃபிக்கு? ஏங்க, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வேக வேகமாக காஃபியை கொண்டு வந்து நீட்டிவிட்டு பரபரப்புடன் ஆரம்பித்தாள் கௌசல்யா, டாக்டரின் மனைவி. என்ன கௌசி, காலையிலேயே ஊர்வம்பு உன்னை தேடி வந்துருச்சா? வந்தது யாரு, என்ன விஷயம்? சிரித்தபடி கேட்டு காஃபியை ஆற்ற ஆரம்பித்தார் சிவம். ரொம்ப ஒண்ணுமில்லைங்க, ஒரு அதிசயமான சமாச்சாரம். வேம்பு மாமி வந்து சொல்லிட்டு போறாங்க. தெருக்கோடையில் உள்ள நம்ம துர்க்கையம்மன் கோயில் குருக்கள் சாமா இருக்காரே, அவர் மகள் மல்லிகை நேற்று மேலூருக்கு தோழி ஒருத்தியோடு சுவாமி தரிசனம் செய்ய போனாலாம். அங்க திருவிழான்னு எக்கச்சக்கமான கூட்டமா. கோயிலுக்கு போற வழியில கூட்டத்துல தோழிய பிரிஞ்சிட்டாலாம் மல்லிகை. அடடா, அப்புறம்? கூட்டத்துல தோழி அங்க இங்க மல்லிகை தேடுன்னு பார்த்தப்ப அவளோட அருகில ஒரு ஆசாமி வந்திருக்காரு. அவர் காவி வேட்டியும் துண்டும் அணிஞ்சுக்கிட்டு, கழுத்துல ஏகப்பட்ட ருத்ராட்ச மாலை, நெத்தியில பெரிய விபூதி பட்டை, பெரிய வட்ட குங்குமம் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சாமியார் கோலத்துல இருந்தாராம். என்ன குழந்தை, யார தேடுற என்று மல்லிகிட்ட கேட்டாராம். என் தோழி ராதாவ காணல, அவ என் கூட தான் வந்துகிட்டு இருந்தா, இப்ப கூட்டத்துல பிரிஞ்சு போயிட்டா என்று இவள் கவலையோடு சொல்ல, இதுக்கா கவலைப்படுற? நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவ உன்னோட கண்ணுக்கு தென்படுவா என்று சொல்லிவிட்டு, இந்தா இந்த விபூதி குங்குமத்தை எடுத்துக்கோ, பயமெல்லாம் தொலைஞ்சு போயிரும் என்று மல்லிகையின் கையில் விபூதி குங்குமம் கொடுத்தாராம். பிறகு அவர் கையில் இருந்த பாத்திரத்திலிருந்து ஏதோ துளசி தீர்த்த மாதிரி மல்லிகையோட கையில சில துளிகள் விட்டு குடிக்க சொன்னாராம். இவளும் அவர் சொன்னபடி செஞ்சிருக்கா. அவ்வளவுதான், தலை சுத்தி மயக்கமாயிட்டாளாம். ஒரு ஓரமா மல்லிகைய கூட்டி போய் உட்கார வச்சாரா அந்த சாமியார். அப்புறம் இவளுக்கு கொஞ்ச நேரம் எதுவுமே நினைவுல இல்லையா. கண் விழிச்சு பார்த்தா எதிரில அவள் தோழி வந்து அவள் முகத்துல தண்ணீர் தெளிச்சு எழுப்பிக்கிட்டு இருந்தாளாம். மல்லிகை கழுத்துல போட்டிருந்த தங்க சங்கிலி, கையில இருந்த தங்க வளையல் எல்லாம் காணாம போயிடுச்சாங்க. என்னது அக்கிரமமா இருக்கே! கிரிவல சமயத்துல எக்கச்சக்கமான கூட்டம் சாலையில நடமாடுவாங்களே, போலீஸ் கண்காணிப்பு நிறைய இருக்குமே, அங்கேயே எப்படி கொள்ள நடந்துச்சு? அட ஆமாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு புகார் கொடுத்துட்டு அழுதுகிட்டே வீடு திரும்பி இருக்கா மல்லிகை. வந்தவரு சாமியார் இல்லையாங்க, அவன் ஒரு மந்திரவாதியாம். இப்படி அடிக்கடி நடக்குதான். போலீஸ்காரங்க வலை வீசி அந்த திருட்டு மந்திரவாதிய தேடி வர்றாங்களாங்க என்றால் டாக்டர் சிவத்தின் மனைவி கௌசல்யா. பகல் கொள்ளக்காரங்கன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? அந்த துர்க்கையம்மன் கோயில் அர்ச்சகர் சாமா ஒரு ஹார்ட் பேஷண்ட், எங்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வர்றார். அவர் இதயம் இந்த அதிர்ச்சியை எப்படி தாங்கும்? பாவம், யோசனையுடன் முணுமுணுத்தார் டாக்டர் சிவம். கிளினிக்கில் ஒரே கூட்டம். டோக்கன் வரிசைப்படி ஒவ்வொரு நோயாளியாக உள்ளே வர டாக்டர் சிவம் அவர்களை பரிசோதித்து சிகிச்சை அளித்தும் மருந்துகள் எழுதி கொடுத்தும் அனுப்பி கொண்டிருந்தார். வணக்கம் டாக்டர் ஐயா என்றபடி எதிரில் வந்தவரை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது டாக்டர் சிவத்துக்கு. வந்தவர் துர்க்கையாலய குருக்கள் சாமா. ஒடிந்து விழுந்து விடுவது போல ஒல்லியான தேகம், கண்களில் சோகம். அவர் பக்கத்தில் அவர் மகள் மல்லிகை. வாங்க மிஸ்டர் சாமா, என்ன பண்ணுது உங்களுக்கு? நான் கொடுத்த மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வரீங்களா இல்லையா? அதெல்லாம் தவறாம சாப்பிட்டுட்டு வரேன் டாக்டர். ஆனாலும் அடிக்கடி படபடப்பு, குப்புன்னு வேக்குது, தலை சுத்துது. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்டா சாமா சார், உங்களுக்கு இதெல்லாம் நேத்தியில இருந்து தான் வந்திருக்கு இல்லையா? கரெக்டா சொல்றீங்க டாக்டர் ஐயா, நேத்து மத்தியானத்தில இருந்து தான். ஏமா மல்லிகை, மேலூர் கோயில் தரிசனம், மந்திரவாதி உன்னோட நகைகளை அபே செஞ்சுட்டான், அப்படி இப்படின்னு ஒரே பேசிக்குது, உண்மையா? குபுக்கென்று அவள் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. சாமாதான் சொன்னார். அந்த விஷயம் உங்க காது வர வந்துருச்சா? ஆமா டாக்டர் சார், அரும்பாடுபட்டு இத்தனை வருஷமா நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்சு இவளுக்கு போட்ட தங்கச்சங்கிலி தங்க வளையல் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா பாவி. அதுவும் போன மாசம்தான்
இவளுக்கு போலூர் தாலுகா ஆபீஸ்ல குமாஸ்தாவா வேலை பார்க்கிற ஒரு நல்ல வரன் வந்து பார்த்துட்டு போயிருக்கிற சமயத்துல இப்படி நடக்கணுமா என்று வருத்தப்பட்டார் அவர். மேலூர் போலீஸ் அதிகாரி எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் சாமா சார். நான் அவருக்கு போனை போட்டு விசேஷமா கவனம் எடுத்து அந்த கொள்ளைக்காரனை கண்டுபிடிக்க சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. சாமா டாக்டரின் கரங்களை பற்றி தன் நீர் வழியும் கண்களில் ஒற்றிக் கொண்டார். சாட்சாத் அந்த துர்கா பரமேஸ்வரி தான் உங்க உருவத்துல எனக்கு தெரியறா. இந்த ஏழை குருக்களுக்கு உதவி செய்யுங்க டாக்டர் சார். இவளை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க அதிகமா ஒண்ணு எதிர்பார்க்கல. சிம்பிளா தோடு, மூக்குத்தி, செயின், வளையல் போட்டு கல்யாண செலவையும் சிம்பிளா செஞ்சா போதும்னு சொல்றாங்க. கல்யாண செலவு ஒன்னும் பெருசா இல்ல. கோயில்ல கல்யாணம், வர்ற ஊர்க்காரா பந்துக்களுக்கு சாப்பாடு, செலவுக்கு பணம் புரட்டுறதுல ஒரு கஷ்டமும் இல்ல. உங்களை போல சில நல்ல மனுஷங்க உதவுறதா சொல்லி இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து இருந்த நகைகளை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறான் இந்த பழிகாரி. நான் என்ன செய்வேன் டாக்டர் சார்? என் நெஞ்சு வலி என்ன ஒரேடியா கொண்டு போயிடக்கூடாதா? தலையில் அரைந்து கொண்டு அழுதார் சாமா. அவரை பரிதாபமாக பார்த்தார் டாக்டர். சீக்கிரமே உங்க பொண்ணோட நகைகள் திரும்ப கிடைச்சிடும் சாமா சார். நீங்க தினமும் பூஜை பண்ணுற துர்க உங்களை கைவிட்டுடுவாளா என்ன? பரிசோதித்து அவருக்கு மருந்து எழுதி கொடுத்து விட்டு, மிஸ்டர் சாமா, மனசுல கவலையை வச்சுக்கிட்டு இருந்தா ஹார்ட் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அம்பாள் கிட்ட கவலையை விட்டுடுங்க, எல்லாம் அவ பாத்துக்குவா, எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க என்று அவருக்கு ஆறுதல் சொன்னார் டாக்டர். கண்கலங்கி நின்ற மல்லிகை டாக்டரை நோக்கி கைகூப்பினாள். கல்யாணமா முக்கியம் டாக்டர் ஐயா? எங்க அப்பா உசுர் தானே முக்கியம். அம்மா செத்து போன அப்புறம் என்னோட அப்பா தன்னோட உடம்ப சரியா கவனிச்சுக்கிறதே இல்லைங்க. மருந்து மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்றதே கிடையாது. நீங்க அவருக்கு கண்டிச்சு சொல்லுங்க டாக்டர் ஐயா. டாக்டர் சிவம் ஒரு கணம் யோசனையோடு அவர்களை பார்த்தார். மிஸ்டர் சாமா, கொஞ்சம் வெளியே இருங்க. நான் உங்க மக மல்லிகையோடு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சாமா தயக்கத்துடன் வெளியே சென்றார். என்ன டாக்டர் சார், என்கிட்ட என்ன விஷயம் பேசணும்னு சொன்னீங்க? கலக்கத்துடன் டாக்டரை பார்த்தால் மல்லிகா. ஒண்ணுமில்லம்மா, நான் சொல்ல வர்ற விஷயத்த உங்க அப்பா தாங்க மாட்டார்னு தான் அவரை வெளியே போய் இருக்க சொன்னேன். உங்க அப்பாவுக்கு இருதய கொலையில ஒரு அடைப்பு இருக்கு. முதல்ல ஒரு ஆஞ்சியோ பண்ணணும். பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. டவுன்ல இருக்கிற கமலா நர்சிங் ஹோம்ல சேர்த்தரலாம். நானே சர்ஜனா இருக்கிறதுனால ஆஞ்சியோவை அங்க வச்சு நானே செஞ்சிடறேன். ஐயோ சார், எங்க அப்பா உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? பதைப்புடன் கேட்டாள் மல்லிகை. ஆஞ்சியோ மட்டும் பண்ணிட்டா அப்புறம் எதுவும் பயம் இல்லம்மா. ஆனா அதுக்கு ஒரு 50,000 செலவு ஆகுமே. மல்லிகை திகைத்தாள். 50,000 ரூபாயா? அவள் கண்களில் நீர் வழிந்தது. கல்யாண செலவுக்கு அங்கேயும் இங்கேயும் பணம் புரட்டணும்னு அவர் சொல்றாரு. இப்ப இன்னும் 50,000 ரூபாய்னா அவர் இதயம் இன்னும் பலவீனம் ஆயிடுமா? என்ன செய்யலாம் சொல்லு? உங்க உறவுக்காரங்க யாரும் உதவி செய்வாங்களா? எதுவும் வழி இருக்கா? மல்லிகை டாக்டரை நோக்கி கைகூப்பினாள். டாக்டர் ஐயா, என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் என் அப்பா தான் என்ன அரும்பாடுபட்டு வளர்த்திருக்காரு. நான் எப்பாடுபட்டாவது நீங்க சொல்ற தொகைக்கு ஏற்பாடு செஞ்சிடறேன். பணம் எத்தனை நாளுக்குள்ள தேவைப்படும் சொல்லுங்க டாக்டர் ஐயா. ஒரு வாரத்துக்குள்ள வேண்டி இருக்குமா? அடுத்த திங்கட்கிழமை ஆஞ்சியோ செஞ்சிடலாம். எதுக்கும் 2 நாள்ல நீ எனக்கு பணம் புரட்ட முடியும்னு உத்தரவாதம் கொடுத்தா நான் கமலா நர்சிங் ஹோம்ல சொல்லி ஆபரேஷன் தியேட்டரை ரிசர்வ் செஞ்சு வச்சிருவேன். 2 நாளைக்குள்ள உன்னோட பதில சொல்லிடு. நிச்சயம் சொல்லிடுறேன் டாக்டர் சார். எங்க அப்பாவுக்கு இந்த ஆஞ்சியோ விஷயம் பத்தி எல்லாம் சொல்லிடாதீங்க டாக்டர். பயத்துல அவர் ரொம்பவே கதிகலங்கி போயிடுவாரு. நான் எங்க கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற தூரத்து உறவு பாட்டி ஒருத்தர்கிட்ட விஷயத்த சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். நல்லது மல்லிகை, ரொம்ப டிலே பண்ணிடாத. 2 நாள்ல எனக்கு தகவல் சொல்லிடு. அப்புறம் 4-5 நாள்ல பணத்தை தயார் பண்ணிடு. போதும். ஆஞ்சியோவுக்கு அப்புறம் டாக்டர் சாமா ஜம்முன்னு ஆயிடுவார். என்னோட அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது டாக்டர். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவர் நல்லா இருக்கணும். அதுக்கு அந்த துர்க்கை பரமேஸ்வரி தான் துணை இருக்கணும். மல்லிகை தளர்ச்சியுடன் வெளியேறினாள். 2 நாளில் மல்லிகை டாக்டரை தேடி வந்தாள். தூரத்து சொந்தமான பாட்டி பணம் தருவதாக சொல்லிவிட்டாள் என்கிற சந்தோஷமான செய்தியை டாக்டரிடம் மல்லிகை சொன்னாள். தன் தந்தைக்கு சிகிச்சையை தொடங்கலாம் என்று தெரிவித்தாள். டாக்டர் சிவம் முகம் மலர்ந்தார். இதனிடையில் மேலூர் காவல் நிலைய உயர் அதிகாரியான தன் நண்பருக்கு போன் போட்டு பேசினார் டாக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் மல்லிகையிடம் கொள்ளையடித்த மந்திரவாதி குறித்து தீவிரமான விசாரணை செய்து வருவதாகவும் மறுநாள் அவர் நேரில் வந்து டாக்டரை சந்திப்பதாகவும் கூறினார். மறுநாள் மாலை இருள் கவ்வும் நேரம். டாக்டரின் நண்பரும் மேலூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டருமான வேலு தன் ஜீப்பில் வந்து இறங்கினார்.
அவர் சொன்ன தகவல் டாக்டரை குழப்பியது. இருவரும் ஜீப்பில் ஊர் எல்லையில் இருக்கும் துர்க்கையம்மன் ஆலயம் நோக்கி போனார்கள். ஆலய வாசலில் நீர் தெளித்து கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள் மல்லிகை. உள்ளே சாமா குருக்கள் பூச்செடிகளில் இருந்து பூக்களை பறித்து ஒரு குடலையில் சேகரித்துக் கொண்டிருந்தார். சாமாவின் உதவியாளனான சிறுவன் செந்தில் கருவறையில் சுவாமிக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தான். போலீஸ் ஜீப் ஆலய வாசலில் வந்து நின்றதை பார்த்து மல்லிகை திடுக்கிட்டு போனாள். கூடவே ஜீப் சப்தம் கேட்டு சாமா வெளியே வந்து டாக்டரையும் போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் பார்த்து திகைத்தார். என்ன டாக்டர், என்ன விஷயம் என்று பதட்டத்துடன் கேட்டார் சாமா. ஒண்ணுமில்ல மிஸ்டர் சாமா, கொஞ்சம் உங்களோட பேசிட்டு போகலாம்னு வந்தேன். இவரு மேலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், என் நண்பரும் கூட. உங்க மகள் பறிகொடுத்த நகைகள் விஷயமா ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறதாக இன்ஸ்பெக்டர் சொன்னார். உங்ககிட்ட அவரே சொல்ல விரும்பினதுனால அவரோட சேர்ந்து நானும் இங்க வந்தேன். ஒன்றும் விளங்காமல் சாமா இருவரையும் பார்த்தார். அவரின் மகள் மல்லிகை ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று அவர்கள் பேசுவதை கவனித்தாள். ஆலயத்தின் ஒரு ஓரமாக மண்டபத்தில் அவர்கள் அமர்ந்தார்கள். டாக்டர் சிவம் பேசினார். ஒரு பயமும் வேண்டாம் மிஸ்டர் சாமா, உங்க இதயத்துக்கு போகிற ஒரு குழாயில அடைப்பு இருக்கிறதாக கண்டுபிடிச்சேன். அதுக்கு ஆஞ்சியோ பண்ணணும். 50,000 ரூபாய் செலவு பிடிக்கும்னு உங்க மகள் மல்லிகை கிட்ட சொன்னேன். கிராமத்துல இருக்கிற தூரத்து சொந்தக்காரி பாட்டி மூலமா அந்த தொகையை வாங்கிட முடியும்னு உங்க பொண்ணு நேத்து என்கிட்ட சொன்னா. நான் முன்னமே உங்ககிட்ட விசாரிச்சப்போ உங்க மகள் திருமணத்துக்கு உறவுகளிடம் பணம் பெயராது. ஊரில் உள்ள நல்லவங்க சிலர்கிட்ட பணம் கேட்டிருக்கிறதாக சொன்னீங்க. ஆனா யாரோ ஒரு தூரத்து பாட்டி 50,000 பணம் தர ஒத்துக்கொண்டதாக உங்க பொண்ணு சொன்னது பொய்ன்னு தெளிவா தெரிஞ்சது எனக்கு. விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு பாட்டியே கிடையாது. உங்க மக கிட்ட எந்த மந்திரவாதியும் நகைகளை கொள்ளையடிக்கவும் இல்ல அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சது. இன்ஸ்பெக்டர் நுட்பமாக விசாரிச்சுட்டாரு. கூடவே உங்க மகளோட அன்னைக்கு மேலூர் திருவிழாவுக்கு போன தோழி ராதாவையும் விசாரிச்சிருக்கார். அன்று திருவிழா கூட்டத்துல ராதா விலகி போகல. ராதாவை விட்டு வேணும்னே மல்லிகை விலகி காணாமல் போனதா ராதா பேச்சுவாக்குல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருக்கா. உண்மை என்னன்னா, மல்லிகைக்கு தாயார் உயிரோட இல்ல. தந்தை ஒருவர் மட்டும்தான் ஆதாரம், பிடிப்பு எல்லாம். தானும் திருமணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுல இருந்து போயிட்டா தந்தையோட கதி என்னங்கிறது மல்லிகாவுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. பாசம் மிகுந்த மகளான மல்லிகையின் மனசை துளைத்து வந்த அந்த கேள்வி. எனவே மல்லிகை நகைகளை கலட்டி தன்னோட பையில மறைச்சுக்கிட்டு மந்திரவாதி, விபூதி, தீர்த்தம் எல்லாம் ஒரு நாடகம் ஆடி இருக்கா. நகை இல்லைன்னா திருமணம் நின்னு போகும், அப்பாவுடனேயே துணையாக இருந்துக்கலாங்கிறது மல்லிகையோட ஆசை. இப்போது மல்லிகை உடைந்து ஓவென்று கதற பிரமை பிடித்தவராய் சாமா அவளை பார்த்தார். டாக்டர் சிவம் தொடர்ந்தார். உங்க இதய பிரச்சனைய மாத்திரை மருந்துகளாலேயே குணப்படுத்திட முடியும் சாமா சார். நான் உங்க மகள் கிட்ட சந்தேகப்பட்டுதான் தனியே அழைச்சுக்கிட்டு போய் உங்களுக்கு ஆஞ்சியோ செய்ய வேண்டும்னு பொய் சொன்னேன். அதுக்கு ரூபாய் 50,000 தேவைன்னு சொன்னேன். தன்னிடம் நகைகள் இருக்கிற தெம்புல அவ தன்னால பணம் புரட்ட முடியும்னு உறுதி சொன்னான். ஆக இது உங்க மக உங்க மேல வச்ச அதீத அன்பனோட காரணமா நடத்தப்பட்ட நாடகங்கிறத நானும் இன்ஸ்பெக்டரும் புரிஞ்சுக்கிட்டோம். அதத்தான் நேர்ல சொல்லிட்டு போக இப்ப வந்தோம். அடி பாவி மகளே, உனக்கு கல்யாணம் செய்ய வேண்டியது தகப்பனான என்னோட கடமை இல்லையா என்று கதறினார் சாமா. மிஸ்டர் சாமா, போகட்டும். உங்க மக மேலூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸ வாபஸ் செய்ய கோரி ஒரு மனு எழுதி தரணும். இனிமேல் இப்படி நடந்தா கடும் நடவடிக்கை எடுப்போம், ஜாக்கிரதை என்று இன்ஸ்பெக்டர் மல்லிகையை எச்சரித்து விட்டு எழுந்தார். என் பொண்ணை மன்னிச்சிடுங்க இன்ஸ்பெக்டர் என்று அழுது கொண்டே கை கூப்பினார் சாமா குருக்கள். மல்லிகையின் மனம் சிறுகதை முற்றும். நன்றி.